அம்பிகாவதி நம்ம தனுஷ் அவருடைய முதல் இந்தி திரைப்படம் இந்தி தமிழ் டப் பண்ணி தேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. வெளிவந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க. அதாவது ஒரு தமிழ் நடிகரா இருந்து இந்தியில போய் ஒரு படம் பண்ணி ஒரு மிகப்பெரிய பிளாக் பாஸ்டரான திரைப்படம் இந்த அம்பிகாவதி. இந்த திரைப்படத்தை நிறைய பேர் தியேட்டர்ல பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு எனக்கு நான் என்ன ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாருடைய ஃபேவரட் திரைப்படமா இந்த படம் இருக்கு. இது வரைக்கும் நான் இந்த அம்பிகா திரைப்படத்தை பார்த்ததே இல்லை. ஐ மீன் அம்பிகாவதி படத்தை பார்த்ததே கிடையாது. ஸோ நீங்க பார்த்துருந்தா இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த படத்தை இப்போ அகைன் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. மறுபடியும் நம்ம இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு, பார்க்காதவங்களுக்கும் ஒரு அரிய வாய்ப்பா தான் அது அமைய போகுது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி வேர்ல்டு வைடு ரொம்பவே கிராண்டா இந்த திரைப்படத்தை இப்போ தியேட்டருக்கு கொண்டு வராங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் அப்படின்றது நெகட்டிவா இருக்கும். ஸோ அதை இப்போ நாங்க சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏஐ டெக்னாலஜி மூலயமா அதை வந்து வேற விதமா மாத்திருக்காங்களாமா, என்ன மாதிரி மாத்திருக்காங்கன்னு தெரியல. ஆனா இப்ப ரிலீஸ் ஆக போற இந்த வெர்ஷன் அப்படின்றது கிளைமேக்ஸ் வேற இருக்க போகுது. ஸோ அதுக்காகவே நிறைய பேர் அந்த படத்தை போய் பார்ப்பாங்க. ஏற்கனவே ஒரு கிளைமேக்ஸ் பார்த்துட்டோம், 2 பேரும் சேரல. இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி மூலியமா 2 பேரும் சேர்ற மாதிரி மாத்தி வச்சிருக்காங்களா, இல்ல சாகிற மாதிரி மாத்தி வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. ஆனா ஆகஸ்ட் 1ஆம் தேதி அம்பிகாவதி திரைப்படம் இப்போதைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. ஏஐ டெக்னாலஜி மூலயமா படத்தோடைய கிளைமேக்ஸை இப்போதைக்கு மாத்திருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.